பையனுக்கு வந்து ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் விட போறாங்க. அதனால லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன். அதுக்கு வந்து எல்லாரையும் பாட் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரி கட்லெட் கொடுத்துடலாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:30க்குலாம் ஸ்கூல்ல இருக்கணும். அதனால காலையில எந்திரிச்சு எல்லாம் பண்ணா லேட் ஆயிருங்கிறதுனால நான் நாள் நைட்டே வந்து கட்லெட்டுக்கு தேவையான மசாலாவும் பிரெட் கிரம்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் கட்லெட்ல வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பைண்ட் பண்றதுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைங்கிறதுனால பச்சை பட்டாணி கார்ன் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நான் துப்பிடுங்கிறதுனால நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிட்டேன். அப்பதான் நமக்கு ரவுண்டா ஷேப் பண்றதுக்கும் வரும். பிரெட் கிரம்ஸ் நான் கடையில வாங்கல. பிரெட்டை வாங்கி தோசைக்கல்ல எண்ணெய் எதுவுமே ஊத்தாம 2 பக்கம் லைட்டா டோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில கிரஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலையில கூலிங் போனதுக்கு அப்புறம் கட்லெட்டை வந்து தட்டிட்டு மைதா மாவுல கோட் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிட்டு எண்ணெயில பொரிச்சிட்டேன். எண்ணெயில பொரிக்கும் போது வந்து நல்லா பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்து பொரிங்க, இல்ல கட்லெட் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். எனக்கு வந்து இன்னைக்கு கரெக்டா வந்துருந்துச்சு.